திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு வருகை தந்த பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய பின்னர் மருத்துவமனை வளாகத்தை பார்வையிட்டார். அப்பொழுது நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை பணம் வசூலிப்பதாகவும், போதிய படுக்கை வசதி மற்றும் மின்சார வசதி இல்லை எனவும் அமைச்சரிடம் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். இதனிடையே ஆய்வுக்காக வந்திருந்த அமைச்சரின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுத்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் உள்ள வரேன். குடிக்கிற தண்டனை பொதுமக்கள் நில்லு தெக்கு நில்லு கிருத்திகா தெக்கு நில்லு சொப்பு ரேவதி கிருத்திகா சொப்பு சொப்பு ஆ குடி விஷயம் அதே மாதிரி சிசன் பண்ணாங்க பெரிய உள்ள இருந்து வாட் பை தூக்கிறாங்கல்ல அவங்க சீரியஸாக நானே 3 டெலிவரி என் பேரை போய் பார்த்தேன் 1000 ரூபாய் வாங்கிட்டு வெளியே அனுப்புறாங்க. இப்போ அதுதான் வந்திருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜ் உள்ள வரேன். எனக்கு சரியா படிக்க வராது, பேச வரல, பெட் இல்லைன்ட்டு கீழே படுக்க சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு குழந்தை பிறகுறாங்க, நாளைக்கு கீழே பார்த்தா அவங்க ஜனி மாதிரி இழுக்க ஆரம்பிக்குது. அது என் மருமகளுக்கு அங்கே நடந்திருக்கு. ஜனி மாதிரி ஆகிட்டு நாங்கள் போய் டாக்டர் கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஒரு குறை இல்லை, பார்க்கறதுலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மெட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, தண்ணி பண்ணி கொடுங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் எதனா போயிட்டோம், நீங்கள் தான் ட்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு சீரியஸாகவே நிச்சயமாக சொல்கிறேன், தண்ணி வரல, குடிக்கிற தண்டனை சலகை வேணுன்றதுனால உங்களுக்கு வேண்டி வேண்டி ரொம்ப எங்களை வற்பட்டு ரொம்ப நன்றி சார். ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க.